இந்த வீடியோவில் நவம்பர் 21 டு நவம்பர் 25 வரைக்கும் உள்ள ஆல்ரெடி நேஷனல் நியூஸும் இன்டர்நேஷ்னல் நியூஸும் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லா டாபிக்ஸுமே இந்த ஒரு வீடியோலே கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோவில் நவம்பர் 21 டு நவம்பர் 25 வரைக்கும் உள்ள ஆல்ரெடி நேஷனல் நியூஸும் இன்டர்நேஷ்னல் நியூஸும் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லா டாபிக்ஸுமே இந்த ஒரு வீடியோலே கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பார்ப்போம். ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நவம்பர் 21 ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஆர்பிஐ வந்து என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, பே குளோக்கல் அப்படின்றவங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டராக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கிராஸ் பார்டர் இன்வார்ட் அண்ட் அவுட்வர்டு. ஓகேங்களா? ஸோ தென் இன்ஃபிபீம் அவென்யூவையும் வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர் ஃபிசிக்கல் இதுக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பே குளோக்கல் அப்படின்றவங்கள கிராஸ் பார்டர் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட், இன்ஃபிபீம் அவென்யூஸை பேமெண்ட் அக்ரிகேட்டர் ஃபிசிக்கல். ஸோ இதுக்கு ஆர்பிஐ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ அப்டேட் அலர்ட் லிஸ்ட் ஆஃப் அன்ஆத்தரைஸ்டு ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அலர்ட் லிஸ்ட் அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, ஒரு 7 நியூ அன்ஆத்தரைஸ்டு ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை ஆட் பண்ணி அலர்ட் லிஸ்ட் அப்படின்றத வந்து ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்டேட் பண்ணி இப்போ டோட்டலாக எத்தனை வந்திருக்குன்னா 95 வந்திருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நியூவாக ஆட் பண்ண அந்த என்டிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து ஸ்டார்நெட் எஃப்எக்ஸ், செகண்ட் ஒன் இஸ் கேப்லெஸ், தேர்ட் ஒன் இஸ் மிரக்ஸ், fourth one is fusion market, fifth one is tribe, sixth NXG market, and finally seventh one is Nord FX. ஸோ இதுதான் வந்து நியூவாக ஆட் பண்ண என்டிட்டிஸ். ஸோ டோட்டல் பிளாட்ஃபார்ம் இப்போ இதை ஆட் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 95 இருக்குது. இது வந்து எதுக்காக மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் வந்து ட்ரேடிங் அகைன்ஸ்டாக வந்து அன்ரெகுலேட்டட் பிளாட்ஃபார்ம்லலாம் இது பண்ணுறாங்களா, ஸோ அதெல்லாம் வந்து அதில் ஏற்படக்கூடிய ஃபினான்ஷியல் லாஸ், லீகல் கான்சிக்வன்சஸ் இதெல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எந்த ஆக்ட் கீழே கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃபிமா 1999 அண்ட் இடிபி டைரக்ஷன் ஆஃப் ஆர்பிஐ 2018. ஸோ இதுக்கு கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நவம்பர் 22, 23, 24 இருக்க பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பார்ப்போம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் பேங்கிங் நியூஸ் பார்க்கலாம். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஓமான் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஒரு நியூ கரன்சி சிம்பிள் வந்து ஓமானி ரியலுக்காக அன்வேல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யாருன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஓமான். ஓகே, ஸோ இதை லான்ச் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஓமான். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒமானி ரியல்ஸோட விசிபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதுக்கான சிம்பிள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போதைக்கு அன்வேல் பண்ணியிருக்காங்க புதுசாக. ஓகே, ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போனா ஓமன் கண்ட்ரியோட கரன்சி என்னது, ரியால் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓமன் விஷன் 2040யோட அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கேட்டாங்கன்னா எந்த கண்ட்ரியோட நியூ கரன்சி சிம்பிள் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓமன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஃபின்டெக் ஃபர்ம் ஈஸ்பஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிஐ அப்ரூவல் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா ஃபுல் சர்வீஸ் பேமெண்ட் அக்ரிகேட்டர் ஆப்ரேஷன் வந்து இது பண்ணுறதுக்காக ஆர்பிஐ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. ஓகேங்களா? ஈஸ்பஸ் தான் வந்து தேர்ட் பேமெண்ட் ஃபின்டெக் கம்பெனி இந்தியாவில் இந்த 3 பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் எல்லாமே வந்து ஹோல்ட் பண்ணுறது. இவங்களோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல் சர்வீஸ் பேமெண்ட் அக்ரிகேட்டராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்றது. இவங்க ஆன்லைன், ஆஃப்லைன் அண்ட் கிராஸ் பார்டர் பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாமே சர்வீஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பேமெண்ட் அண்ட் ரெகுலேட்டரி பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007 கீழே தான் வருது. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க் வந்து ஹப் 71ஓட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து நவம்பர் 25 இருக்க பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஓகேங்களா? ஸோ அபுதாபி பேங்க்கு யூஏஇயோட இது வந்து யூஏஇயோட லார்ஜஸ்ட் பேங்க். இவங்க அப் 71 இது வந்து அபுதாபியோட குளோபல் டெக் எக்கோசிஸ்டம் இவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டார்ட் அப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, யுஏஇ இந்தியா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் கவுன்சில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா கிராஸ் பார்டர் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்டு இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா ஆக்சிலரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
ஸோ இதில் அவ்வளோதான், இந்த ஒரு நியூஸ் தான் இருக்குது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸு. ஸோ இப்போ அப்படியே எக்கனாமிலேருந்து அப்படியே போயிடலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கனாமி வந்து ஃபர்ஸ்ட் நியூஸே வந்து ஜிடிபி ஃபோர்காஸ்டிங் தான் சொல்லியிருக்காங்க 25 நவம்பரில். ஸோ செகண்ட் நியூஸ் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்ஜி எலக்ட்ரானிக் இருக்காங்களா, இவங்க வந்து ஒரு பேட்டன்ட் லைசன்சிங் அக்ரிமெண்ட் அமேசானோட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா வயர்லெஸ் ஃபைலிட்டி அப்படின்னா ஒய்ஃபைக்காக வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ யார் எல்ஜி எலக்ட்ரானிக் அமேசான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க, பேட்டன்ட் லைசன்சிங் அக்ரிமெண்ட்டு. ஸோ அமேசான் வந்து இந்த எல்ஜியோட ஒய்ஃபை இது வந்து டிவைசஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இங்கே ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு டேவாக அப்படியே முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ அப்புறம் நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ நவம்பர் 25 இருக்க அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ் பாருங்கள். சுனில் பலிவால் இவர் வந்து சென்னை போர்ட் அத்தாரிட்டியோட சேர்பர்சன். இவங்கள இப்போ சேர்மேனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஐலாண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் கீழே தான் வராங்க. ஓகேங்களா, யார் இவர் இப்போ சக்சீட் பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு வராருன்னா விஜயகுமாரை சக்சீட் பண்ணி வராரு. யார்? சுனில் பலிவால் விஜயகுமாரை சக்சீட் பண்ணி வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாருங்க. இந்தியன் நேவி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் நேவல் ஷிப் மஹி அப்படின்றது வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி டிசைன் அண்ட் பில்ட் மஹி கிளாஸ் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். எங்கே இது பண்ணியிருக்காங்கன்னா மும்பை மகாராஷ்டிராவில் தான். ஓகே, ஸோ இதுக்கான மாஸ்கட் பார்த்தீங்கன்னா சீட்டா. விசில் கிளாஸ் தான் வந்து மஹி கிளாஸ் ASW SWC. இதை ப்ரிசைட் பண்ணுறது யார்? உபேந்திர திவேதி. அவங்க தான் வந்து ப்ரிசைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இது என்னது இதுன்னு கேட்டிங்கன்னா INS மஹி. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெடோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, கொச்சின் கேரளா. சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் மது எஸ் நாயர். தென் இதில் பார்த்தீங்கன்னா ஓமன் வந்து ஸ்பேஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஆஃப் ஓமனு ஒரு கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் வந்து ஏர்பஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸோட சைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா டிசைன் மேனுஃபேக்சர் அண்ட் லான்ச் ஆஃப் ஓமன் SAT-1. ஸோ ஓமன் SAT-1 லான்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் ஏர்பஸ் டிஃபென்ஸோட சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஓமன் SAT-1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஆஃப் ஓமன். ஓகே, ஸோ இதோட டெவலப்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் தான் டெவலப்பர். பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் 1 SAT ஃபுல்லி டிஜிட்டலாக ரீகான்ஃபிகரபிள் சேட்டலைட் இது. ஓகே, ஸோ இது மெயினாக வந்து எந்த கண்ட்ரிக்காக பண்ணியிருக்காங்கன்னா ஓமனுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓமனோட கரன்சி ரியால் நம்ம இப்போ தான் படித்தோம், சிம்பிள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தென் கேபிட்டல் வந்து முஸ்கத். ஓகேங்களா, ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பாக்ஸிங் கப் ஃபைனல் 2025 வந்து உத்தரப்பிரதேஷில் நொய்டாவில் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர் யாருன்னா பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வேர்ல்டு பாக்ஸிங்கோட அசோசியேஷன் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மோர் தென் 130 பாக்ஸஸ் ஃப்ரம் 18 கண்ட்ரீஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே பார்ப்போம் டாப் 5 நேஷன்ஸ் பை கோல்டு மெடல்ஸ். இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து மொத்தம் 13 கோல்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியா வந்து டோட்டலாக 2025 வேர்ல்டு பாக்ஸிங் கப் சீரீஸில் 13 வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, செகண்ட் பிளேஸில் கசகஸ்தான், தேர்ட் உஸ்பெகிஸ்தான், ஃபோர்த் பிரேசில், ஃபிஃப்த் வந்து போலாண்ட் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியா வந்து டாப் நேஷனில் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து சீரீஸ்லேயே இந்தியா தான் ரேங்க் 1ல் இருக்காங்க. அதே மாதிரி இந்தியா இந்த வேர்ல்டு பாக்ஸிங் கப் ஃபைனல்ஸ்லேயே 9 மெடல் கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக அந்த இடத்துல 20 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. சீரீஸ் தனியாக இருக்குது, அதுக்கப்புறமா ஃபைனல்ஸுன்ட்டு தனியாக இருக்குது. ஸோ ரெண்டும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ கோல்டு மெடல் வின்னர்ஸ் யார் யாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவ்வளோ நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, வேர்ல்டு பாக்ஸிங்கோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, லசானி, சுவிட்சர்லாண்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா வந்து பிளைண்ட் உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரன்னர் அப் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேபாள். இது எங்கன்னா கொலம்போ ஸ்ரீலங்காவில். ஸோ இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து தான் இதை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேஸ் கிடையாது, அவ்வளோதான். நவம்பர் 25க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு
நவம்பர் 22, 23, 24 பார்ப்போம். இதில் வந்து அவார்டு தான் இருக்குது. ஸோ அவார்டு பார்ப்போம். ஜிஐ ரெஜிஸ்ட்ரி இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வராங்க. ஜிஐ ஸ்டேட்டஸ் வந்து ஒரு 2 யூபி ப்ராடக்ட்ஸ் வந்து கான்ஃபர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்ப்போமா. ஒன்று வந்து மதுரா ஜாரி போஷக், இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டர்டு டெக்ஸ்டைலு. செகண்ட் ஒன் வந்து மீரட் பகல், இது வந்து ஒரு பிராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டுமே உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டஸ் சேர்ந்தது. இது ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, ஜிஐ ப்ராடக்ட் வந்து டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மதுரா ஜரி போஷக், தென் மீரத் பகல். மீரத் பகல் அப்படின்றது மீரத் டிஸ்ட்ரிக்ட், அந்த மதுரா ஜரி போஷக் வந்து மதுரா டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஸோ இது அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த 2 ப்ராடக்ட் மட்டும் பார்த்துக்கோங்க ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்கன்ட்டு. தென் செகண்ட் அவார்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா போஷ் ஃபெர்னாண்டிஸ், இவங்க வந்து மெக்சிகோ சேர்ந்தவங்க. மிஸ் யூனிவர்ஸ் 2025 74th மிஸ் யூனிவர்ஸ் பீகண்டாக வந்து இது பண்ணியிருக்காங்க. இவங்க யாரை சக்சீட் பண்ணியிருக்காங்கன்னா விக்டோரியா கஜிர் தெல்விக, இவங்கள தான் வந்து சக்சீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது எத்தனாவது எடிஷன், 74th எடிஷன், ஹோஸ்டட் பை தாய்லாந்து தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். மிஸ் யூனிவர்ஸ் ஆர்கனைசேஷன், இதில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவங்களோட பேர், இவங்க யாரை சக்சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் பாருங்கள். சித்ரா தால்வார், இவங்கள வந்து நியூ பார்ட் டைம் சேர்பர்சனாக ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னா February 8, 2026 தான் இவங்களோட போஸ்டிங் வந்து நடைமுறைக்கு வருது. சித்ரா தால்வார் வந்து ராமா சேஷன் அப்படின்றவங்க தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வந்து என்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பூஸ்ட் ஸ்ட்ராப் மோட் ஸ்டார்ட் ஆஃப் இட்ஸ் CE-20 கிரையோஜெனிக் இன்ஜின், இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். யார் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த பூட் ஸ்ட்ராப் மோட் ஸ்டார்ட் வந்து இஸ்ரோ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் CE-20 கிரையோஜெனிக் இன்ஜின். ஓகேங்களா, எங்கன்னா ஒடிஷாவில். ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் கிடையாது. ஸோ அவ்வளோதான். நவம்பர் 22, 23, 24 ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டட். இப்போ நவம்பர் 21 பார்ப்போம். ஸோ நவம்பர் 21 பேங்கிங் நியூஸ் கம்ப்ளீட் பண்ணதுனால நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ் பார்ப்போமா. ஸோ இது என்னென்னா மைக்கேல் பேச்லெட், இவங்க வந்து பிரசிடென்ட் ஆஃப் சைல்டு, ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் சைல்டு. ஓகே, ஸோ இவங்களுக்கு என்ன அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் ஃபார் பீஸ், அதுக்கப்புறமா திஸ் ஆர்மமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் 2024 அவார்டு. ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சோனியா காந்தி இவங்க தான் வந்து இந்திரா காந்தி மெமோரியல் ட்ரஸ்ட்டோட சேர்பர்சன். இவங்க தான் வந்து இந்த அவார்டு வந்து இவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் சைல்டு, 2 டேர்ம்ஸ் வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 2006 to 10, 2014 to 18. ஓகே, சைலோட கேபிட்டல் சாண்டியாகோ, கரன்சி வந்து சைலியன் பெசோ. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்விஸ் டென்னிஸ் பிளேயர் ராகர் ஃபெடரர், இவங்கள வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேம் கிளாஸ் ஆஃப் 2026 அப்படின்ட்டு எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேயர் கேட்டகரியில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ட்ரிபியூட்டர் கேட்டகரியில் மேரி கரிலோ அப்படின்றவங்கள வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க அவங்களோட நேமு. அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்ன்ற பாருங்க பீகாரோட சிஎம்மாக வந்து நிதிஷ்குமார் வந்து 10th கான்சிக்யூட்டிவ் டைமாக திரும்ப வந்து பொறுப்பேற்கிறாங்க சிஎம் போஸ்ட்டுக்கு. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, இவர் எந்த பார்ட்டியை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா ஜனதா டால் பார்ட்டி, பிஜேபி தான் இவர். ஓகேங்களா, கவர்மெண்ட் வந்து சந்தீப் பிரதானை வந்து ஹோல் டைம் மெம்பராக சிபிக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அஸ்வனி பத்தியா அப்படின்றவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமர்ஷியல் PSLV போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் வந்து லான்ச் பண்ணுறாங்க இன் 2026.
இதில் வந்து சேட்டலைட் வந்து ஓஷன் சேட் அப்படின்ற சேட்டலைட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிஎஸ்எல்வியோட டெவலப்பர் இந்துஸ்தானிக் ஏரோநாட்டிக் லிமிட்டோட எல்என்டிஓ தான். ஸோ பிஎஸ்எல்வி ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா 50% கிட்ட. கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 பிஎஸ்எல்வி 10L எக்ஸல் ராக்கெட் 2022க்கு கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கமர்ஷியல் பிஎஸ்எல்வி லான்ச் வந்து எப்போ பண்ணியிருக்காங்கன்னா 2026 தான் பண்ணியிருக்காங்க. தென் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாசா. ஸோ எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சேட்டலைட்டோட நேம் வந்து Sentinel-6B. லான்ச் வெஹிக்கல் ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கான் 9. ஓகேங்களா, இது வந்து யூஎஸ்ஏல வேண்டன்பர்க் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் பேஸ்லேருந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் கீ இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஒரு 6 இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த 6 இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் பார்த்துக்கோங்க. தென் இப்போ சேட்டலைட் வந்திருக்குல, இது வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Sentinel-6 மைக்கேல் ஃப்ரிலிச் அப்படின்றத தான் ரீப்ளேஸ் பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட 26th உமன் கிராண்ட் மாஸ்டர் சராயு வெல்புலா, ஆரிஜின் வந்து வாரங்கல் தெலுங்கானா. ஸோ இவங்க வந்து இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வைட் வேர்ல்டு உமன்ஸ் டீம் சாம்பியன்ஷிப் 2025ல செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்களோட பேர் என்னன்னா சராயு வேல்புலா. இவங்க வந்து தெலுங்கானாவை சேர்ந்தவங்க. இந்தியாவோட 26th உமன் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டட் நவம்பர் 21லேருந்து நவம்பர் 25 வரைக்கும் உள்ள ஃபுல் நியூஸஸ். ஸோ நெக்ஸ்ட் 5 days வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.